திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எழுதி அரைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. விமர்சனம் வைக்கப்பட்டது. டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. எதிர்க்கட்சி தரப்புல தொடர் விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. தெளிவா சொல்லிட்டேன்மா, வெள்ளை கொடி விட நான் போறேன்னு சொன்னாரு. வெள்ளை கொடி போல காவி கொடியை நான் எடுத்துட்டு போல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பதில்? இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார். அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு சில மீடியாக்கள் இரையாகி அந்த செய்திகளை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அழைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. விமர்சனம் வைக்கப்பட்டது. டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. எதிர்க்கட்சி தரப்புல தொடர் விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. தெளிவா சொல்லிட்டேன்மா, வெள்ளை கொடி விட நான் போறேன்னு சொன்னாரு. வெள்ளை கொடி போல காவி கொடியை நான் எடுத்துட்டு போல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பதில்? இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார். அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு சில மீடியாக்கள் இரையாகி அந்த செய்திகளை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி எழுதி அரைச்சிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. தரப்புல விமர்சனம் வைக்கப்பட்டது. டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தீங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. எதிர்க்கட்சி தரப்புல தொடர் விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. தெளிவா சொல்லிட்டேன்மா, வெள்ளை கொடி விட நான் போறேன்னு சொன்னாரு. வெள்ளை கொடி போல காவி கொடியை நான் எடுத்துட்டு போல அப்படின்னு தெளிவா சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பதில்? இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டிக்காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார். அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு சில மீடியாக்கள் இரையாகி அந்த செய்திகளை திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெல்லி பயணம் குறித்த இபிஎஸ்ஸின் விமர்சனத்திற்கு தொடர்ச்சியாக அரைத்தமாவையை அரைத்துக் கொண்டிருப்பதன் காரணமாக திரும்ப திரும்ப விளக்கமளித்து தன்னுடைய தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற அவலம் குறித்து எடுத்துரைக்கக்கூடிய நேரமே போதாது என்றும், சாத்தான்குளம் சம்பவமும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு போன்ற சம்பவங்கள் அதிமுக அரசுடைய அவலம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார்.